பிரியாணி மேல நூடுல்ஸ் பார்த்தோன்னே, நூடுல்ஸ் பிரியாணி நெனச்சிராதீங்க. இது நம்ம ரியாத் போயிட்டு வரும்போது, அல் ரொமான்சியா ரெஸ்டாரண்ட் போய் மட்டன் மந்தி தாங்க ஆர்டர் பண்ணோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சவுதி அரேபியால ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். இங்க மட்டன்லயே நெறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. கிரில் மந்தி, முகாமர் மந்தி, மந்தி லேம்ப்ன்னு 3 டைப் ஆஃப் மந்தி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, சூப்பு, சலாடுன்னு பல வெரைட்டியும் வச்சிருந்தாங்க இங்க. நாங்க ஒரு ஃபுல் மட்டன் மந்தியும், சிக்கன் மந்தியும் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. ஃபுட்ட தொறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. பார்த்தா ஃபுல்லா நூடுல்ஸா இருக்குது. நானும் நெனச்சேன் முதல்ல நூடுல்ஸ் பிரியாணியா இருக்குமான்னு பார்த்தா இல்ல. இவங்க வந்து இந்த மந்தியில வந்து மட்டன் மந்தியோ இல்லன்னா சிக்கன் மந்தியோ நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மாரி நூடுல்ஸ தான் மேல போட்டு குடுப்பாங்க. அது தட்டி அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டா இருந்துச்சு. நாங்களும் மெதுவா அத எடுத்து அலுங்காம, குலுங்காம மெதுவா அத கீழ அந்த சுப்ரால தட்டி எல்லாருமே சேர்ந்து இருந்து சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு பார்த்தா மட்டன் பீஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சுங்க. சும்மா இல்ல அல் ரொமான்சியாவா ஒரு வாட்டியாவது இங்க வந்து சாப்பிடணும்னு சொல்றது சும்மா இல்ல. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்து, டேஸ்ட் வைஸா செம்மையா இருந்துங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஐ திங்க் வந்து நம்ம ஜுபைல்ல இந்த ரெஸ்டாரண்ட் இல்ல. ரியாத் ஹைவே அப்புறம் தமாம்லயும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டியாவது நீங்க சாப்பிடணும் கண்டிப்பா. ரொம்பவே ஜாலியா எல்லாருமே வந்து அந்த நூடுல்ஸ தான் ரொம்ப பொறுக்கி பொறுக்கி தின்னோம். அந்த நூடுல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. லாஸ்ட்ல வந்து குனாஃபா ஆர்டர் பண்ணோம். குனாஃபாயும் ஆர்டர் பண்ணி அதுவும் ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. குனாஃபாயும் அப்படியும் உமாலியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, நாங்க அப்படியே எங்க வீட்டாண்ட கிளம்பி போயிட்டோங்க.